நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் யுவர் பாஜி டாக்ஸ். நேற்று சில கலை நிகழ்ச்சிகள் பாடல்கள்லாம் முடிச்சுட்டு கோலாகலமாக ஐபிஎல் 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நம்ம சேப்பாக்கில் மோதினாங்க. வழக்கம் போல் நம்ம கமெண்ட்ரி மாஸ்டர் ரவி சாஸ்திரி அவரோட கனத்த குரலில் வணக்கம், விசில் போடு, தெறிக்க விடலாமான்னு சொல்லிட்டு டாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் சட்டை தான். கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம தலை தோனி கேப்டனாக இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். பட் என்ன செய்ய, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ருத்துராஜ் கெய்க்வாட் காயினை சொல்லட்ட ஃபாஃப் டாஸை கேட்க ஆர்சிபி ஒன் த டாஸ் எலக்டட் டு பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஃபாஃப் உள்ளே போயிட்டார். சிஎஸ்கேல ஓவர்சீஸ் பிளேயராக டெபுட் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிட்சல், முஸ்தபிசுர் ரஹ்மான், தீக்ஷனா இறங்கினாங்க. ஆர்சிபியில் டுப்ளசிஸ், மேக்ஸ்வெல், கிரீன் அண்ட் அல்சாரி ஜோசப் இறங்கினாங்க. நம்ம சேப்பாக்கு விக்கெட்டே நார்மலான விக்கெட் மாதிரி இல்லாமல் நல்ல விக்கெட்டாக முழுன்னு ஃப்ளாட்டாக இருந்துச்சு. 180+ ரன் எடுக்கிற விக்கெட் மாதிரி தெரிஞ்சிச்சு. நேற்று ஆர்சிபிக்கு ஓப்பனராக டூப்ளசிஸ், கோலி இறங்கினாங்க. டூப்ளசிஸோட பியூர் டைமிங் அண்ட் கிளாஸில் 4 போயிட்டு இருந்துச்சு. குறிப்பாக தேஷ்பாண்டே ஓவரை பிரிச்சுட்டாங்க. ரன்ஸ் அதிகமாக போகுதுன்னு ஸ்பின்னர் மகேஷ் தீக்ஷனாவை கொண்டு வந்தாங்க. ஒன்றும் எடுபடலை. 5th ஓவராக முஸ்தபிசுர் ரஹ்மானை கொண்டு வந்து ஃபாஃபை ரச்சின் ரவீந்திராவோட பிரில்லியன் கேட்சில் தூக்கிட்டாங்க. அதே ஓவரில் டபுள் டமாக்கா மாதிரி இன்னொரு விக்கெட்டும் எடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருந்த ஆர்சிபிக்கு பவர் பிளேயில் வழக்கம் போல் சரிவு தான். 6th ஓவரில் தீபக் சகார் ஓவரில் மேக்ஸ்வெலும் நடைய கட்டிட்டார். பவர் பிளே முடிவில் 43க்கு 3. அடுத்து கிரீன் உள்ளே வந்து கோலியோட சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட்டு 11 ஓவரில் 77க்கு 3 இருந்தாங்க ஆர்சிபி. விக்கெட் எடுக்கிற நோக்கத்தில் ருத்துராஜோட பிரில்லியன் கேப்டன்சினால் முஸ்தபிசுர் ரஹ்மானை எகைன் கொண்டு வந்து ரஹானேவோட பிரில்லியன் கேட்சில் கோலியை தூக்கிட்டாங்க. அதே ஓவரில் அவரோட கட்டர் பாலை போட்டு கிரீனையும் தூக்கிட்டார். அவ்வளோதான், ஆர்சிபி 120க்குள்ளே பொட்டலம் ஆகிடுவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் 6 ஓவரில் அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் சேர்ந்து சிஎஸ்கே பவுலரை பிரிச்சுட்டாங்க. குறிப்பாக தேஷ்பாண்டே ஓவரை மேய்ஞ்சிட்டாங்க. ஆர்சிபியோட டோட்டல் 173க்கு 5ன்னு டீசெண்டான ஸ்கோரை தான் கொடுத்தாங்க. பிரில்லியண்டாக பவுலிங் போட்டு 4 ஓவரில் 29 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு முஸ்தபிசுர் ரஹ்மான். செகண்ட் இன்னிங்ஸை 174 ஒரு டீசெண்டான டார்கெட்டோட விரட்டின சிஎஸ்கே ஓப்பனர் ருத்துராஜும் டெபுட் ரச்சின் ரவீந்திராவும் ஆர்சிபி பவுலர்ஸை கதிகலங்க வச்சுட்டாங்க. பவர் பிளே முடிவில் 61க்கு 1. குறிப்பாக ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங் நமக்கு அப்படியே பழைய காலத்து ஹைடனையும் மைக்கஸையும் ஞாபகப்படுத்துச்சு. பிரில்லியண்டாக ஆடினார் ரச்சின் ரவீந்திரா. டிஃபென்ஸுக்கு வேலையே இல்லாத மாதிரி போடுற பாலெல்லாம் அடிக்கிற மைண்ட் செட்டில் தான் வந்தார் போல். அடுத்து நம்ம ரஹானே 2.0 அவரோட கிளாஸை காமிச்சார். ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 அடித்தார் பாருங்கள், பியூர் கிளாஸ் அண்ட் டைமிங். ரச்சின் ரவீந்திரா ரஹானேவால் ஒரு சேஃபர் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க சிஎஸ்கே. 6 அடித்த ரவீந்திராவும் ரஹானேவும் அடுத்த பாலும் 6 அடிக்க விக்கெட்டை விட்டாங்க. பட் எந்த ப்ராப்ளமும் இல்லை டீமுக்கு. குறிப்பாக அல்சாரி ஜோசப்பை பொழந்துட்டாங்க. வழக்கம் போல் இம்பேக்ட் பிளேயர் நம்ம சிவம் தூபே இறங்கின உடனே பால் சரியாக மாட்டல. அவருக்கு ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர் போட்டுக்கலாம்னு புது ரூல்ஸை கொண்டு வந்தோடனே பவுலர்ஸுக்கு ஃபுல்லாக ஒரே மஜா தான். குறிப்பாக கிரீன், அல்சாரி ஜோசப் விறுன்னு பவுன்சர் போட்டே இருந்தாங்க துபேக்கு. சிஎஸ்கே டீம் சாதாரண மாதிரி ஒன்றும் தெரியல, வர்ற ஆள்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது. டேரில் மிட்சல் அவரும் வந்து 400 கண்ட மேட்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு கரண் சர்மாவை பறக்க விட்டார் ஸ்டாண்ட்ஸில். பவுன்சரை போட்டு இருந்த துபேக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அல்சாரி ஜோசஃபோட ஒரு பவுன்சரை மிட் விக்கெட்டில் தூக்கி அடித்தாரு பாருங்கள், சரியான அடி. ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த தோனிக்கு ஆத்தாடி என்ன அடின்னு எக்ஸ்பிரஷனை காட்டினார், பார்த்தா தெரியும். ஜடேஜாவும் மறுபக்கம் 4-6 அடித்து ஒரு வழியாக சிஎஸ்கே 19 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நல்ல மேட்ச் பார்த்த ஃபீல். குறிப்பாக ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிட்சல், ரஹானேவோட ஆட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலான சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி தெரியல, சிஎஸ்கே 2.0 மாதிரி தான் தெரியுது. ஆர்சிபி ஒன்றும் பண்ண முடியாது. பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் முஸ்தபிசுர் ரஹ்மானும், எலக்ட்ரிக் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரச்சின் ரவீந்திராவும் வாங்கினாங்க. அடுத்து ஒரு மேட்ச் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.